குழந்தைகளுக்கு கை கால் பலமாக இருக்கிறதுக்கான மருத்துவம். கை கால் பலம் இல்லைன்னா நடக்கும்போது பொத்துன்னு விழுகும், தவக்காது, பார்த்திங்கன்னா அப்படியே அசைவில்லாமல் இருக்கும் சில குழந்தைகள். அதெல்லாம் ஏன்னா அதெல்லாம் கவனிக்கணும் குழந்தையிலேயே. அதுக்கு முக்கியமாக புங்கநிலை, ஜாதிக்காய், நிலப்பனை, நாட்டு மாட்டு பால், தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக செஞ்சு இப்போ நம்ம மருந்தாக தரப்போகிறோம். குழந்தைகள் கை கால் பலம் பெற எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா, சில குழந்தைகள் 3 மாதத்துக்கு மேலே அப்படின்னும்போது குழந்தைங்க கை காலை நல்லா புத்துணர்ச்சியாக நம்ம கூப்பிட்டோம்னாக்கா, தாயோ அல்லது தகப்பனோ அடிக்கடி குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களோ கூப்பிட்டாங்கன்னா உடனே குழந்தைங்க நல்ல புத்துணர்ச்சியாக இருந்துச்சுன்னா கை காலை நல்லா உதையும், உருளும் பெறலும். அந்த மாதிரி இல்லாமல் 6 மாதம் வரைக்கும் 8 மாதம் வரைக்கும் குழந்தை அசைவு இல்லாமல் இருக்குது, அது பாட்டு கிடக்குது, மம்முன்னு இருக்குது, கை கால் எதுவும் உதைய மாட்டுது செய்ய மாட்டுது அப்படின்னாக்கா, அதுக்கு அதாவது கால்சியம் சத்து பத்தலை அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்துக்கணும். அல்லது தாய்ப்பாலில் சத்து இல்லாமல் இருந்துச்சுனாக்கா அப்பையும் குழந்தை அந்த மாதிரி போட்ட வானை கிடக்கும், அசைவு இல்லாமல் கை காலை நல்லா எத்தாமல் உதைக்காமல் இருக்கும். நல்லா புத்துணர்ச்சியாக இருக்க குழந்தைங்கனாக்கா நல்லா கை காலை உதஞ்சிக்கிட்டே இருக்கும், கையை பிடிச்சிங்கனாலும் பிடிக்கவே முடியாது, துளும்பு. அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு நல்ல கால்சியம் சத்து கிடச்சதுனா தான் அந்த கை கால் எலும்பு தாக்கா இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கு கை கால் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். புங்கன் இலை சாறு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நிலப்பனை கிழங்கு பொடியாக வச்சுருக்கிறேன், சிட்டிகை அளவு சேர்த்துக்கிறணும், இந்த அளவுக்கு போட்டுக்கிட்டா போதும். ஜாதிக்காய் பொடி ஒரு சிட்டிகை அளவு கூட சேர்த்துக்கிறணும். இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்துடணும். இப்போ இது கூட ஆட்டு மாட்டு பால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறணும். தேன் ஒரு 4-5 சொட்டு விட்டால் போதும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடணும். புங்கன் இலை பெருசாக இருந்துச்சுனாக்கா ஒன்றில் பாதி கூட நம்ம அரைச்சி எடுத்து சாரை கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் தினமும் கொடுக்க வேண்டாம். குழந்தைங்க செரிக்காத குழந்தைங்கனாக்கா வயிற்றுப்போக்கு போகும், அதை பார்த்து பயப்பட வேண்டாம். வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் கொடுத்துட்டே குழந்தைய நல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டு வாங்க. அப்போ குழந்தை நல்லா புத்துணர்ச்சியாக கை காலை உதைய ஆரம்பிக்கும், நல்லா உருண்டு பிறண்டு படுக்க ஆரம்பிக்கும். குழந்தைகளினுடைய கை கால் நல்லா எலும்பு தாக்கா புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. குழந்தைகளுக்கு கை கால் பலம் பெற புங்க இலை, ஜாதிக்காய், நிலப்பனை, நாட்டு மாட்டு பால், தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இது அப்படியே உள்ளுக்கு கொடுத்தோம்னா அந்த உடல் நல்லா பலம் கூடும். குழந்தைகளுக்கு கை கால் பலம் கூறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.